விவோஸ், இன்னைக்கான வீடியோவில் கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே அதிரடியாகவும் பரபரப்பாகவும் போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம சாமுண்டீஸ்வரி யாருக்குமே தெரியாமல் நம்ம ரேவதியை கூட்டிகிட்டு வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டவட்டமாக முடிவோடு இருக்காங்க. இந்த பக்கம் இது வந்து நம்ம கார்த்திக்கு தெரிஞ்சிருது. கார்த்திக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்குள்ளே மாட்டினதுனால இது எல்லாமே அத்தையோட சதி வேலையாக தான் இருக்கும். இதில் வந்து இந்த ஆஃபீஸில் சம்மந்தப்பட்டவங்களும் வந்து இதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கு அந்த இடத்துல டவுட் வர ஆரம்பிச்சிருது. இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி அந்த லிஃப்ட்டுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. நம்ம பிரியா பார்த்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரியோட கையாலாவே மாறிட்டாங்கன்னே சொல்லலாம். அதனால் பிரியா வந்து நம்ம கார்த்தியை லிஃப்ட்டுக்குள்ளே வச்சு லிஃப்ட்டோட ஒயரெல்லாம் கட் பண்ணி விட்டுறாங்க. லிஃப்ட்டுமே நின்றுடுது. இதனால் நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா உடனே ராஜாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, என்னன்னு தெரியலலா லிஃப்ட்டு நின்றுச்சு அப்படின்றாங்க. உடனே நான் இப்போவே பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாமே வந்துடுறாங்க. வந்ததுமே எல்லாருமே ரொம்பவே பதறி போயிடுறாங்க. ஏமா பாஸ் உள்ளே இருக்காரு, எப்படியாவது நீ அந்த சர்வீஸ் மேனுக்கு ஃபோன் பண்ணுன்றாங்க. அப்போ தான் நம்ம பிரியா வேணுமுடிய அந்த டைமை வந்து கடத்திட்டே இருக்காங்க. நான் பண்ணிட்டேன் சார், அவங்க வரத்துக்கு அரை வரை ஆகுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம இளையராஜா சொல்கிறாங்க, இல்லைம்மா நீ பண்ணு, பாஸ் உள்ளே இருக்காரு, அவருக்கு ஏதாவது ஆகிட போகுது அப்படின்றாங்க. இந்த பக்கம் நம்ம பிரியா வந்து பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. சாமுண்டீஸ்வரிக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் பாஸை வந்து நான் லிஃப்ட்டுக்குள்ளே வச்சு லிஃப்ட் ஒயரை கட் பண்ணி விட்டுட்டேன் மேடம். இனி வந்து அவர் கொஞ்ச நேரத்துக்கு வெளியிலே வர முடியாது. சர்வீஸ் மேனுக்கும் ஃபோன் பண்ணி நான் வந்து அரவருக்கு அப்புறம் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் சமாளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி, சூப்பராக வேலை செஞ்சுருக்கியே, நான் சொன்னதுக்கு மேலவே நீ வேலை செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரியாவை இது பண்ணுறாங்க. நீ நினச்ச மாதிரியே உன்னோட பாஸ் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபோனை வச்சிடறாங்க. இந்த பக்கம் ரேவதியை தாங்க காட்டுறாங்க. ரேவதி ரொம்பவே பதட்டத்தோடு இருக்காங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி கிட்டே கேட்குறாங்க, இந்த கல்யாணம் இப்போ தேவையாமா? எனக்கு ஒன்றுமே புரியல. எதுக்காக இவ்வளோ அர்ஜென்ட்னா தாத்தா பாட்டியும் இல்லை, அப்பாவும் இல்லை, யாருமே இல்லை நம்ம வீட்டு ஆளுங்களும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கேள்வி மேலே கேள்வியில் கேட்டுகிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு ஒரு பக்கம் பதட்டமாகவே இருக்குது. இந்த பக்கம் சொல்கிறாங்க, மருது ஒரு இடத்த வாங்க போகிறாரு, அந்த இடத்த வாங்கிறதுக்காக உன்னோட மேரேஜ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னம்மா நீங்கள் எவ்வளோ பெரிய வசதியானவங்க, அந்த ஒரு சின்ன இடத்த வாங்கிறதுக்காக என்னோட மேரேஜ் சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்கிறதெல்லாம் எனக்கு இதெல்லாம் நம்புற மாதிரி தெரியலம்மா. ஏதோ எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் மாதிரி நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன இந்த கல்யாணத்துக்கு அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்க, இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி, அம்மா மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? அம்மா உனக்கு எதுவும் கெடுதல் பண்ண மாட்டேன்னு தோணுதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் வந்து எனக்கு இந்த கல்யாணம் இப்போ நடக்கிறது எனக்கு சரியாக படலை அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, கொஞ்ச நேரம் நீ அமைதியாரு, ஒரு 1 ஹவரில் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி நம்ம ரேவதியை மாற்றுறாங்க. ரேவதியை அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டுறதுனால தான் இந்த காரியத்தை வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி எல்லாரையும் மீறி துணிஞ்சு செய்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த சாமுண்டீஸ்வரிக்கு வீட்டில் ஒரு அதிகாரம் ஒன்று கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்க, பொம்பளைன்ற ஒரு அதிகாரத்தை அதிகமாக கொடுத்து வச்சுருக்கிறதுனால தான் இந்த சாமுண்டீஸ்வரி இந்த ஆட்டம் ஆடிட்டுருக்கா. அவங்கள மட்டும் ராஜராஜன் அடக்கியிருந்தா இந்த அளவுக்கு வீட்டுக்கு தெரியாமல் இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணுறதுக்கு இந்த சாமுண்டீஸ்வரி துணிஞ்சிட்டாங்கன்னே சொல்லலாம். இப்போ நம்ம கார்த்தி தான் காட்டுறாங்க. கார்த்தி வந்து நம்ம மயில்கிட்ட பேசுகிறாங்க. என்னங்க நான் சொன்னது நீங்கள் செஞ்சீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மயில் சொல்கிறாங்க, எப்பா எல்லா கோயிலையும் பார்த்துட்டேன்ப்பா, எந்த கோயிலையுமே எந்த ஒரு கல்யாணமும் நடக்கலப்பா அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், அங்கே இருக்கிற எல்லா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கும் போங்க, அங்கே போயிட்டு அங்கே ஏதாவது கல்யாணம் நடக்குதான்னு பாருங்கள். அத்தை என்னை பார்த்துட்டாங்க, அதனால தான் இந்த ஒரு தப்பான ஒரு முடிவை எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த ஆஃபீஸில் என்னால் வெளியிலேருந்து கூட இப்போ வர முடியாது, ஏன்னா வந்து நான் லிஃப்ட்டுக்குள்ளே மாட்டியிருக்கேன். இது எல்லாமே யாரோட சதி தான், அத்தையோட சதி தான், இதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியுது. அவங்க வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து யார் மூலியமாகவும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி நம்ம பிரியா பண்ண வேலையை கண்டுபிடிச்சிருவார் தான் சொன்னேன். ஏன்னா வந்து அவர் வந்து ரொம்பவே கிட்ட நெருங்கிட்டார் நம்ம பிரியாவை. ஏன்னா நம்ம கார்த்திக்கு நம்ம சாமுண்டீஸ்வரி மேலே டவுட் வந்துருச்சு. இப்போ இந்த ஆஃபீஸ்லேருந்து யார் இந்த வேலையை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம கார்த்தி கண்டுபிடிக்க தான் போகிறாரு. நம்ம கார்த்தி நம்ம பிரியாவை வேலையை விட்டு வெளியில் அனுப்ப தான் போகிறாங்கன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம மயில் வந்து நம்ம கார்த்தி சொன்ன மாதிரியே போயிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பார்க்குறாங்க. அங்கே போனால் அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்குன்னே சொல்லலாம். அந்த இடத்துல இந்த சாமுண்டீஸ்வரி எல்லாருமே வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம மயில் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, எப்பா நீ சொன்னது கரெக்டு தான்ப்பா, இந்த இடத்துல அந்த 2 ஆட்களும் அதுவும் இல்லாமல் அத்தை ரேவதியை கூட்டிகிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்காங்கப்பா, அவங்களுக்கு என்ன தைரியம்ப்பா, யாருக்கும் தெரியாமல் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா இது
பின் விளைவுகள் என்னன்றதே அவங்களுக்கு தெரியாமல் அவ்வளோ துணிச்சலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்கப்பா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கார்த்தி சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போயிட்டு ரேவதியோட ஹாஸ்பிட்டல் சர்டிஃபிகேட் எல்லாமே அத்தையோட ரூமில் தான் இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் இங்கே வாங்க அப்படின்றாங்க. இந்த பக்கம் கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிற அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்க ஒரு ஆளுக்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ இந்த கதையெல்லாம் எல்லாம் சொல்லும் போது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கார்த்திக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த இடத்துல கரண்ட் இல்லைன்னா எந்த காரியத்தையும் பண்ண மாட்டாங்கல்ல, அதனால் நம்ம கார்த்தி ரொம்பவே வந்து சூப்பராக வந்து அவர் யோசித்து அந்த காரியத்தை பண்ணுறாரு. அந்த இடத்துல உடனே கரண்ட் போயிடுது. இதனால் அந்த ரிஜிஸ்டர் சொல்கிறாங்க, கரண்ட் போயிடுச்சு, இப்போ எதுவும் பண்ண முடியாது, ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும், அதுக்குள்ளே கரண்ட் வருதா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு தூக்கி வாரி போடுது. இந்த பக்கம் சூர்யகலாவை கூப்பிட்டு பேசுகிறாங்க. இது எல்லாமே அந்த கார்த்தியோட வேலையாக தான் இருக்கும், எப்படி சொல்கிறீங்க அத்தை அப்படின்றாங்க. இல்லை எனக்கு என்னமோ அவன் உள்ளே இருந்துக்கிட்டே ஏதோ ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றது தான் எனக்கு தோணுது அப்படின்றாங்க. ஆனால் அதையும் மீறி நான் இதை வந்து பண்ணி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டவட்டமாக முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம மயிலை தாங்க காட்டுறாங்க. மயில் வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் எடுக்கிறாங்க பரபரன்னு. அப்போ தான் வந்து நம்ம ராஜராஜன், என்ன நீங்கள் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னும் போது, மாமா நம்மளுக்கு தெரியாமல் என்ன காரியம் நடக்குது தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க அப்படின்னாங்க. அத்தை ரேவதியை கூட்டிகிட்டு எங்கே போனாங்க தெரியுமா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு அந்த மருதுக்கும் நம்ம ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக துணிச்சிட்டாங்க. இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ண, என்னப்பா சொல்கிற, இவ்வளோ பெரிய காரியத்தை யாருக்கும் தெரியாமல் பண்ண துணிச்சிட்டாளா, அவளெல்லாம் கேட்காதனால தான் இந்த அளவுக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு ஞாபகமே இல்லாத ஒரு பொண்ணுக்கு 2வது தானே கல்யாணம் பண்ணுறாளா, அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜனும் அங்கே கிளம்பி போகிறாங்க. இந்த பக்கம் மயிலுமே வந்து அந்த புக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. அங்கே போயிட்டு நம்ம கார்த்தி சொன்ன மாதிரி அங்கே நம்ம கார்த்திக்கு வந்து வக்கீல்கிட்டையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து கோர்ட்டில் சொல்லியிருக்காங்கல்ல, ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் வாழணும்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம கார்த்தி இதை எல்லாத்தையும் நம்ம நீதிமன்றத்தில் சொல்ல தான் போகிறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு சரியான தண்டனை கிடைக்க தான் போகுது. அந்த இடத்துல எப்படியோ ரிஜிஸ்டர் கிட்ட வந்து நம்ம மயில் வந்து எல்லா காரியத்தையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ரிஜிஸ்டர் ரொம்பவே பதறி போயிட்டு சாமுண்டீஸ்வரியை கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்ன காரியம் நீங்கள் பண்ணுறீங்கன்னு தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சார் என்ன ஆச்சு, நம்ம இந்த மாதிரி கல்யாணம் ஆன பொண்ணுக்கு இந்த மாதிரி 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னும் போது, இல்லை அவளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இதுவும் ஆயிடுச்சு, நாங்கள் வந்து அவளுக்கு டிவோர்ஸ் அப்ளை பண்ணி 6 மாதம் ஆயிடுச்சு. ஏமா அப்படி போய் சொல்கிறீங்க, 1 வருஷம்ன்றீங்க, அதுக்கப்புறம் 6 மாதம். சரி 1 வருஷம் கொடுத்துருக்காங்க, அதில் 6 மாதம் தானே முடிஞ்சிருக்கு, இன்னும் 6 மாதம் இருக்குல்ல, அப்போ நீங்கள் வெயிட் பண்ணிட்டு தானே இருக்கணும், ஏன் இந்த தவறான காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு ஞாபகம்ன்றதே இல்லாமல் இருக்குது அப்படின்னும் போது நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சார் சொன்னா, யார் சொன்னால் என்னம்மா, நீங்கள் பண்ணுறது இல்லீகலாக பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ எல்லாருக்கும் இது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நம்ம 2 பேருமே கம்பி என்னன்னா அதை தெரிஞ்சுக்கங்க முதல்ல அப்படின்னும் போது நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு இதை கேட்டு தூக்கி வாரி போடுது. ஆனாலும் சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சார் எனக்காக பண்ணுங்க, நான் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ரிஜிஸ்டர் சொல்கிறாங்க, உங்கள் பணத்தெல்லாம் வந்து நீங்களே வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு இத்தனை வருஷம் சர்வீஸில் இந்த மாதிரி ஒரு கேஸை நான் பார்த்ததே இல்லை, ஒரு பொண்ணுக்கு ஞாபகமே இல்லை, அந்த பொண்ணுக்கு அவனோட கணவனை மறைச்சி இன்னொரு கல்யாணம் பண்ணுறீங்களே, நீங்களாம் ஒரு அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி ரொம்பவே ஷாக்காகி நின்னுறாங்க. இந்த பக்கம் நம்ம மயில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரூஃபெல்லாம் எடுத்துகிட்டு வந்தது தெரிஞ்சிருது. இதை தெரிஞ்சு நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்பவே கோவப்படுறாங்க. அப்போ தான் ரிஜிஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரிஜிஸ்டர் ஃபார்மெல்லாம் வந்து கிழிச்சு போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ரேவதி எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல ஒரே ஷாக் ஆகுறாங்க. நம்ம சூரியகலா எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்கன்னே சொல்லலாம். இதோட பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூ முடியுது. நாளைக்கான ரிவ்யூவில் நம்ம சாமுண்டீஸ்வரி இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ண போகிறாங்க, நம்ம கார்த்தி இதுக்கெல்லாம் யார் காரணம்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாரா, இதுக்கப்புறம் நம்ம சாமுண்டீஸ்வரியை கோர்ட்டில் கூட்டிகிட்டு போய் நிற்க வைப்பாங்களா, நம்ம ரேவதிக்கு இது தெரிய வருமானத அடுத்து வர வீடியோவில் நம்ம பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.